ஹாய், குட் பை டக்லியில செம்மையா பண்ணிட்டீங்கன்னா. ஆனா சிம்ரனோட ஆல் டைம் பெஸ்ட்ல இன்னொரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுக்கு ஸ்டெப் போட்டு காமிங்களா? ஒரு கம்ப்ளீட் சென்சேஷனல் சாங்கை நீங்க ரீக்ரியேட் பண்ணது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம், எவ்வளோ சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்னு தெரியும். திஸ் இஸ் தி ஏஜ் ஆஃப் சோஷியல் மீடியா. அவங்க தான்ப்பா அப்படின்னு சொல்றதை தாண்டி இப்போ அவங்களே உங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. சிம்ரன் மேம் has said that she is absolutely proud and very happy of what you've done and she's going to have a conversation with you soon. பேசுனாங்களா? நாங்கள் இன்ஸ்டாகிராமில் தான் சின்னதாக மெசேஜ் அனுப்பிச்சோம். அதுக்கப்புறம் நான் மேமோட இன்டர்வியூஸ் தான் பார்த்தேன். அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக இந்த மாதிரி மீட் பண்ணணும், பேசணும், நல்லா பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ எனக்கு அதை விட ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் ஆஸ்க் ஃபார் எனிதிங் பெட்டர். ஸோ யா, தட்ஸ் லவ்லி. அண்ட் இந்த மாதிரி ஒரு பாட்டு, இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ், அண்ட் திஸ் இஸ் யுவர் ரோல். ஒரு இட் கேன் கோ வித் இன் அ ஃபிளாஷ் ஆஃப் an eye, ஆனால் பயங்கர இம்பேக்டும் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே வாட் வாஸ் யுவர் தாட் ஃபர்ஸ்ட்? எனக்கு ஆல்டுகெதர் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. பிகாஸ் அஜித் சாரோட படம், அதில் சின்னதாக ஒரு ரோல் கிடைச்சா கூட, பாசிங் ஷாட்டாக இருந்தால் கூட யாராலும் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரோலுக்கு இம்பேக்ட் இருந்துச்சு அண்ட் பீப்புள் லவ்ட் இட் அண்ட் யூனோ தே அக்செப்டட் இட். ஸோ வாட் மோர் கேன் ஐ ஆஸ்க் ஃபார்? வாவ், கேட்ட குரலாக இருக்கு. ஹாய், குட் பை டக்லியில செம்மையா பண்ணிட்டீங்கன்னா. ஆனா சிம்ரனோட ஆல் டைம் பெஸ்ட்ல இன்னொரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுக்கு ஸ்டெப் போட்டு காமிங்களா? நீங்க கத்துனது அவங்களுக்கு ஒண்ணுமே கேட்கல, கரெக்டா? வாட்? ப்ளீஸ் ஒன் மோர் டைம். ஹாய், குட் பை டக்லியில செம்மையா பண்ணிட்டீங்கன்னா. ஆனா சிம்ரனோட ஆல் டைம் பெஸ்ட்ல இன்னொரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுக்கு ஸ்டெப் போட்டு காமிங்களா? இந்த பொண்ணு அவ்வளோ ஸ்வீட்டுங்க. சாரி, நான் உண்மையை சொல்லிடுறேன், அது ஏஐ வச்சு பண்ணுது. அண்ட் அந்த ஃபிளாஷ் ஆஃப் தி ஐல வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டி நீங்க. ஒரு சின்ன கண்ணசைவுல ஒரு சின்ன கன் ஷாட் அப்படி கொடுத்து எல்லாருடைய மனசுலயும் ஒரு ஆரோ ஷாட்டா புகுந்தவங்க நீங்க. ஸோ டிட் எனிபடி டெல் யூ தட் அந்த ஒரு 3 seconds 4 secondsல யூ கிரியேட்டட் சச் அ பிக் வேல்யூ, அதே மாதிரி தான் இது உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு டிட் எனிபடி டெல் யூ? டிட் யூ ஃபீல் இட்? இல்லை, ஆக்சுவலி அந்த மாதிரி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி ரெட்ரோ சாங் ஒன்று ரீக்ரியேட் பண்ணுறோம். ஸோ தேட் மைட் கிளிக் அண்ட் யூனோ பீப்புள் மைட் லைக் இட். அந்த மாதிரி ஒரு ஐடியா டிரெக்ஷன் டீம்ல இருந்து கொடுத்தாங்க. பட் அதர்வைஸ் எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே இல்லை. Interestingly, Arjun Das and I studied together in school. How was it working with him? He's a very lovely person to work with and ரொம்ப டெடிகேட்டடாக பேஷனட்டாக இருப்பாங்க. எனக்கு தெரியும் எல்லாருமே அவங்களோட வாய்ஸோட ரொம்ப பெரிய ஃபேன்ஸாக இருப்பாங்க. ஈவன் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹியர் அந்த பிரியா எப்படி இருக்கும். ஸோ பட் ரொம்ப டெடிகேட்டடாக பேஷனட்டாக, ஈவன் தோ அங்கே இருக்கிற கிளைமேட் எங்களை சப்போர்ட் பண்ணல, எதுவுமே சப்போர்ட் பண்ணலான்னா without giving up, he used to show up for shoot every day
and do his best. So அது எனக்கு ரொம்ப admirable-ஆ இருந்துச்சு. Yeah. அப்புறம் ஃபைனலா கேட்டிங்களா இல்லையா அப்புறா அது வந்துச்சா இல்லையா அது டெய்லி இருக்குமே. ஐ ரிமெம்பர் நாங்க ஸ்கூல்ல படிக்கும்பொழுது ஏதாவது நம்ம எல்லாருமே சேர்ந்து வெளில போவோம் இல்லையா, ஸோ அப்பதான் அந்த ஃபோன்ல we were allowed to talk to friends. அப்போ ஹாய் அங்கிள் கேன் ஐ ஸ்பீக் டு பாப்னா அப்படின்னு கேட்கும்போது யார் இந்த பையன், இவன் ஷுவரா ஸ்கூல் கிடையாது, இவன் ஷுவரா 10ஆம் கிளாஸ் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய அப்பா அம்மா. அப்பையில இருந்து இந்நாள் வரைக்கும் அதே குரல், அதே பர்சனாலிட்டி, and I'm so happy to see him doing really really well. Tell me about AK அவர்கள். எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கீங்க? பரவாயில்ல, வெசல்லாம் அடிக்கலாம். அவங்கள பத்தி என்னன்னு சொல்லட்டும். ஐ ஃபீல் லைக் வேர்ட்ஸ் ஆர் நாட் எனஃப் டு டிஸ்கிரைப் ஹிம். நான் ஆக்சுவலி ஒரு க்ளீன் ஸ்லேட்டாக தான் போனேன் ஜிபியோட ஷூட்டிங்காக. எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எப்படி இருக்கும் ஒன்றுமே தெரியாது. இட்ஸ் என்னோட லைஃப்லேயே நான் பண்ணுற பெரிய ஒரு படம். ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் போனேன். பட் அவங்க என்னன்னு சொல்கிறது, அவங்க என்னை செட்டில் ட்ரீட் பண்ண விதம், என்ன மட்டும் இல்லை எல்லாரையுமே செட்டில் ட்ரீட் பண்ணுற விதம், ஹவு கைண்ட் ஹீ இஸ், அண்ட் எல்லாரையுமே கன்சிடர் பண்ணுவாங்க. வென் ஹீ வாக்ஸ் இன் இட் செல்ஃப் எல்லாருக்குமே குட் மார்னிங் சொல்லி அந்த மாதிரி ரொம்ப கிரவுண்டடாக ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க. ஸோ ஆஸ் யூனோ யங் ஆக்டர்ஸ் பார்த்து ஐ திங்க் there's a lot to learn from him. So that's Ajit sir, and yeah, இப்போ ரொம்ப பெரிய ஃபேன்கள் ஆயிட்டேன் அவங்களோட. Yeah. Little things go a long way அப்படின்னு சொல்லுவாங்க, and you learn the basics from the right person. இது வந்து obviously it's the Super 6 app நோடைய launch. நீங்க நிறைய ஸ்போர்ட்ஸ் பாப்பீங்களா? கிரிக்கெட் பாப்பீங்களா? IPL தான் பார்ப்பேன். IPL பாப்பீங்க. அப்போ ஃபேவரட் டீம் கேட்டே ஆகணுமே. இங்க வந்து நான் எப்படி உங்களுடைய டீம் சொல்லலாம், ஏன்னா நாங்க எல்லாருமே ஆனஸ்டா தான் இருக்கோம். நிறைய RCB ஃபேன்ஸ் அங்க இருக்காங்க, நிறைய விராட் ஃபேன்ஸ் இருக்காங்க, ரோஹித் ஃபேன்ஸ் இருக்காங்க. டோன்ட் வரி அபவுட் இட். சாரி, நான் ஒரு தோனி ஃபேன் தான். ஸோ CSK. ஓகே, அப்ப கரெக்டான ஊர்ல கரெக்டான டீம் தான் சொல்லிருக்கீங்க. நான் ஏதோ நீங்க வந்து ரைவல்ஸ் சொல்ல போறீங்க அப்படின்னு நினைச்சேன். இல்ல ஆனா ஃபேவரட் சொல்லணும்னா கொஞ்சம் you don't know who all are supporting, right? அந்த மாதிரி இல்ல, பட் எம்எஸ்னா எல்லாருமே சப்போர்ட்டிங், கரெக்டா இல்லையா? irrespective of the teams. tell me, MS தோனி கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் என்ன? அவங்க தான் கேப்டன் கூலாமே. ஸோ ரொம்ப காமா கூலா எந்த ஒரு இதுலேயும் அப்படிதான் இருப்பாங்க. அப்புறம் எல்லா மேட்சுக்கும் யூஆர் ஆல்வேஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிம் டு கம் அண்ட் யூனோ ஸ்டைலாக அந்த மேட்சை ஃபினிஷ் பண்ணிட்டு போகிறது பார்க்கறதுக்காக. ஸோ அதனால தான். அதனால யூ லைக் MS தோனி. ஐ மீன் ஐ திங்க் நம்ம கொஞ்சோண்டு மேட்ச் பார்த்தாலும் சரி, வருஷம் முழுக்க மேட்சஸ் பார்த்தாலும் சரி, MS தோனி இஸ் எவ்ரி ஒன்ஸ் ஃபேவரட். என்ன கேமரா பார்க்க சொல்றீங்களா? ஓகே, நான் கேள்வி கேட்டாலும் என்னை மறந்துட்டு நீங்க கேமரா பார்த்து மட்டும் பதில் சொல்வீங்களா? AK அவர்களோட நீங்க வந்து ஏதாவது ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் பத்தி பேசி கேட்டிருக்கீங்களா? நீங்க பேசியிருக்கிறது மஸ்ட் ஹவ் பீன் ரேர், பட் இஸ் ஹி லைக் அ ஸ்போர்ட்ஸ் ஃபேன்? ஐ நோ ஆஃப் கோர்ஸ் ஹி லவ்ஸ் டு ரைட், டிரைவ், அதெல்லாமே தெரியும், ரேஸ். Yeah, sir mostly racing பத்தி தான் பேசுவாங்க, racing and cars and everything. But I'm sure he's a huge sports follower as well. And shootingல நிறைய லொகேஷன்ஸ்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் during audio launches that ஃப்ரீ டைம் இருக்கும்போது எல்லாருமே கிரிக்கெட் விளையாடுவாங்கன்னு. அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா ரிவ்யூல? இல்லை, அந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடுறதுக்காக இருக்கிற கிளைமேட் கண்டிஷன்ஸ் அங்கே இல்லை. பிகாஸ் நாங்கள் -3 தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இல்லை. எல்லாருமே அப்படியே ஆஃப்டர் ஷூட் வீல் ஜஸ்ட் ரன் பேக். ஸோ ஒரு பவுன்சர் போடணும்னா அது வந்து தரையில கூட படாது, பாதி வேலை ஃப்ரீஸ் ஆயிரும் -3. என்னப்பா அது? ஸோ ஆப்வியஸ்லி கிரிக்கெட் இஸ் அவுட் ஆஃப் த விண்டோ. பட் இந்த ஒரு தருணத்தில் எனிதிங் யூ வாண்ட் டு சே அபவுட் யூ பீயிங் ஹியர் ஃபார் தி லான்ச்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே வந்ததுலையும், உங்களை எல்லாரையும் மீட் பண்ணதுலையும். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் த லான்ச் ஆஃப் தி ஆப். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ப்ரீஃப் கிடைச்சது அந்த ஆப்பில் என்னென்ன பண்ணலாம், ஹவு யூ கேன் யூனோ ப்ரெடிக்ட் and everything. So interesting இருந்துச்சு. And all the very best. That's all. Fantastic. Before we let you go, ஒரு சின்ன activity உங்களோட, and then of course our other chief guest will come in, also a dear friend of ours. So அவரோட ஒரு activity இருக்கு. We know you're a very sportive person. So firstly, அந்த பிரியானோட அழகான எக்ஸ்பிரசிவான ஐஸ் அண்ட் ஸ்மைலை பார்த்து தான் எல்லாருமே மயங்கி இருக்காங்க, and we all love you for that. So we're going to show you a set of expressions
from the yesteryear heroines, okay? And see you recreate those expressions. ஐயோ நீங்க மாட்டி விடுறீங்க என்ன. எனக்கு ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதைத்தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இது சொந்த கற்பனை கிடையாது. ஐ எம் நாட் தட் கிரியேட்டிவ். சரியா? So can we have some on the screen? You can say no, you can do the ones that you want, okay? ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். For Priya. Thank you. Thank you. We'll bring you back for the launch, okay, Priya? Yes, it's a dot ball.